சாட்சி இருக்கிறோம் சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பெரிய சாட்சி நிறுத்தின அப்படின்னா அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் சபையிலேருந்து நம்ம ஜெபித்து கொண்டு தான் வரோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார், எப்படி உருவாக்குனார்ன்றதை மட்டும் நான் சிம்பிளாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். போன வருஷத்தில் கமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி ஜெயிலுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதில் என்னென்னா கமலுக்கு வந்து சும்மா ஜெயிலுக்கு போகல, 10 வருஷம் தண்டனை வந்து கமலுக்காக விதிச்சிருந்தாங்க. அப்போது யாருமே அதை விடுவிக்க முடியாது, என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாதுன்னா தண்டனை கொடுத்து அனுப்பிச்சாச்சு உள்ள. அந்த நேரத்தில் எங்கள் குடும்ப தத்தளிப்பில் அப்படி இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எங்களை உருவாக்குற அந்த சூழ்நிலை, நாங்கள் எங்களை எல்லாரும் விட்டு போனாலும் கூட கர்த்தர் இந்த சபையும் தேவனைகளோடு இருந்தார். அவருடைய வார்த்தைகள் நடந்துச்சு. ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் மனுஷனை தேடி ஓடுறது, நான் என்னோட சுயப்படத்தால் நாங்கள் செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். ஏன் எங்களால் முடியாதா அப்படின்னு. ஆனால் கர்த்தர் வந்து எங்களுக்குள்ளே என்ன சொல்லிக் கொடுக்க விரும்பினாருன்னா, எங்கே போனாலும் என்ன நடந்தாலும் என்ன மீறி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி அவரை மட்டும் சார்ந்து இருக்கணும், நீ அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தான் அந்த காரியம் நடக்கும்னு ஏசப்பா எங்களுக்கு உருவாக்க ஆரம்பித்தார். சும்மா ஏனோ தானும் ஜெபிக்கலை. காலையிலையும் சரி, விடிகாலையிலும் சரி, இரவுலையும் சரி, குடும்பத்தோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். சபையிலையும் கர்த்தர் ஊழியக்காரர் மூலயமா ஆராதனையில் பிரசங்கத்தில் எல்லாவற்றிலும் பேசினார். அது மட்டும் இல்லை, சுற்றி இருந்த ஜனங்கள் எங்களை எப்படி நடத்தினாங்கன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தவங்கக்கிட்ட நாங்கள் கடன் பட்டிருந்தோம். அவங்க வந்து நான் ஆஃபீஸ் போயிருந்தேன், என் அம்மா கிட்ட வந்து கமலை பற்றி தான் பேசி, உன் பையன் இனிமேல் வரமாட்டான், உன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், சபிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் அம்மா அப்போ உடம்பு சரியாமல் ஆயிட்டாங்க. ஏன்னா கமல் மேலே ரொம்ப அன்பு வச்சதுனால இந்த மாதிரியான வார்த்தைகள் சொந்தக்காரங்க எல்லாருமே விட்டு போனதுனாலையும் எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிட்டாங்க. எல்லா பிரச்சனையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடலை, எங்களை ஜெபிக்க வைத்தார். முக்கியமாக வந்து ஜெயாவுக்கு வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா, நீ போயிடு, ஏன்னா இந்த காரியம் நடக்காது, நீ போய் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோ, கமலை விட்டு நீ தனிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ, உன் வீட்டில் சொன்னாங்கன்னா நீ 2வது திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி நாங்களும் சொல்லிட்டோம். ஆனால் ஜெயாவுக்கு நிறைய தருணம் இருந்தோம். ஜெயா வந்து கர்த்தருக்குள்ள இந்த ரூத்தை போல், அவருடைய அழைப்பு வந்து அவருடைய ஞானஸ்தான பேர் ரூத்து தான், என் அம்மா பேர் வந்து நகோமி. ஃபாஸ்ட் நம்ம பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அது எப்படி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, என் குடும்பத்துக்கு அது அப்படிப்பட்டதாக தான் இருந்தது. அந்த நகோமியும் அந்த ரூத்தும் கர்த்தருக்காக நின்று கர்த்தரை மட்டும் சார்ந்து நாங்கள் கர்த்தரை மட்டும் தேடும்போது திடீர்னு எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. வக்கீல் வந்து கமலுக்கு வந்து பெயில் அப்ரூவல் ஆயிடுச்சு, 15ஆம் தேதிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வக்கீலை நாங்கள் சந்திச்சும் போது அந்த வக்கீல் எங்களை ஏமாற்றிட்டார். 50,000 ரூபாய் கொடுத்துருந்தோம். பட் அந்த காரியத்தில் ஒன்றுமே செய்யலை. கர்த்தர் அப்புறமா ஒரு நல்ல வக்கீலை கொடுத்து அந்த வக்கீல் மூலயமா நாங்கள் காசை மட்டும் கொடுத்து அந்த வக்கீலுக்கு அது ஃபோனெல்லாம் எதுவுமே பண்ணுறதே கிடையாது, ஜெபிக்க மட்டும் செஞ்சோம். ஆனால் எல்லா அப்டேட்டும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்போம்ப்பா, ஜெபிங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி கொண்டு இருந்தோம். அப்போது 15ஆம் தேதி பெயில்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்றைக்கு வருவான்னு சொல்லலை. சரி, அன்றைக்கி நாங்கள் லீவு போட்டலான்னு சொல்லி லீவு போட்டுட்டு பர்மிஷன்லாம் போட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அன்றைக்கி விடுவாங்களா மாட்டாங்களா எங்களுக்கு தெரியல. அப்போ திடீர்னு கமல் கால் பண்ணால், நீங்கள் வாங்க சீக்கிரமாக என்னை வெளியில் அனுப்ப போகிறாங்கன்னு. நாங்கள் போய் காத்திருந்தோம் ரொம்ப நேரம். ஒரு எக்ஸாம் எழுதிட்டு எங்களுக்கு அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற அந்த தருணம், 1 வருஷம் கழித்து கமலை நான் தொட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா என் தம்பியை நான் பார்த்து 1 வருஷம் ஆச்சு. ஒரு தாய் ஒரு மனைவி இழந்து அந்த தருணம், கமல் வெளியில் வரும்போது எங்களுக்கு ஏசப்பா எப்படிப்பட்ட நன்மையை செஞ்சுருக்காருன்னு எங்கள் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன்னா கமல் இங்கே இருக்கும்போது ரொம்ப துன்மார்க்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருந்தான். ஆனால் உள்ளே போய் டோட்டலாக கருத்தில் அவனை எப்படி மாற்றிருக்காருன்னா, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனா, ஒரு கொழுத்த கன்று அவனை கொண்டு வந்திருக்காரு. அவனுக்கு இப்போ அந்த குடி ஸ்மெல்லு கூட பிடிக்கலன்னா கர்த்தர் எப்படிப்பட்ட கிரி அந்த உள்ளே செஞ்சுருக்காரு. வேலையே செய்ய மாட்டான் கமல், அவனுடைய வருமானம் எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு கமல் சம்பாரித்து கர்த்தருக்கு தசம பாக கொண்டு வந்திருக்கிறான். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது ரொம்ப பெரியசு. நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்புங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சித்தியும் எங்கள் அம்மாவையும் வந்து எங்கள் பெரிய மாமா வந்து சண்டையினால் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் இது ஆயிடுச்சு. என் சித்தியும் அம்மாவும் நிறைய காரியங்களை ஒதுக்கி தான் இருப்பாங்க. அவங்கள சேர்த்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள்ன்றதுனால, அவங்கெல்லாம் இந்துக்கள்ன்றதுனால
ஆனால் அன்னைக்கு கமல் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்து அம்மா கிட்டேயும் என் சித்திக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். ஏன்னா இது 20 வருஷம் அவங்க எவ்வளோ கண்ணீர் விட்டுருந்தாங்க கர்த்தர்கிட்ட. ஃபாஸ்ட் அப்பா என் குடும்பம் முழுவதுக்காகவும் ஜெபம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நன்றி ஆண்டவர், எங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய மகத்துவமான காரியத்தை செஞ்சார். சும்மா கிடையாது, உண்மையாக அவர் எங்களை பரிசுத்தப்படுத்தினதுனால மட்டும்தான், அவரை மட்டும் நாங்கள் சார்ந்ததுனால தான் இந்த சபையாரெல்லாம் ரொம்ப ஜெபிச்சிருக்கீங்க. ஊழியக்காரர், சின்ன பாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை செய்தார். எங்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். அவரை மட்டும் சார்ந்துருங்க, அவரை மட்டும் நம்புங்க. மனுஷனை காட்டிலும் தேவன் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில், நன்மையான காரியங்களை, நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். அவரை சார்ந்து நம்ம அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்வார். அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். பெரிய சாட்சியாக கர்த்தர் நிறுத்த வச்ச மேலான கிருபைக்காக கோடி கோடி நன்றி. இன்றைக்கி ஒரு ஜீவனோடு இருக்காருன்னா கர்த்தருடைய பெரிய கிருபை தான். இவங்களோட சேர்ந்து குடித்தவங்கள பாதி பேர் உயிரோடவே இல்லை, பாதி பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. இவர் கண்டிப்பாக வெளியே இருந்ததுனால கண்டிப்பாக செத்து 1 வருஷம் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன உடனே அங்கே செக் பண்ணி இவரை சொன்ன ஒரே காரணம், இன்னும் ஒரு 3 நாளோ இல்லை 1 மாதமோ நீ குடிச்சிருந்தா கண்டிப்பாக நீ செத்து போயிருப்பப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. கர்த்தர் ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, இது வரைக்கும் ஒரு பெரிய மாறுதலை கொடுத்து, ஒரு பெரிய அதிசயத்தை கொடுத்து இது வரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி. பொருளாதார தேவையிலையும் சரி, காசே இருக்காது, அக்கா ஒரு சம்பளம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. பொருளாதார தேவையிலையும் சரி, அம்மாவை எப்படியோ ரொட்டேஷன் பண்ணி வாரத்துக்கு 2 நாள் போய் பார்க்கணும், அந்த தேவை. போகும்போது லேட்டாக கிளம்பிடுவோம், போய் சேர டைம் இருக்காது. இங்கேருந்து புழல் போகணுன்னா 3/4 மணி நேரம் எடுக்கும். ஆனால் 20 நிமிஷத்தில் கூட ஏசப்பா எங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அவர் பார்க்க கிருபை செஞ்சுருக்காரு. அங்கே போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணினே இருப்பேன். எல்லாருமே எங்கள் நிறைய போராட்டத்தில் மத்தியில் எங்கள் கதையை விட ஒவ்வொருத்தர் கதையும் கேட்கும் போது ரொம்ப கொடூரமாக இருக்கும். எல்லாருக்கும் ஜெபம் பண்ண கர்த்தர் இந்த பாதையில் நடத்தி கொண்டு போனாருன்னு சொல்லி கூட நாங்கள் நம்புகிறோம். ஆனால் என் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அம்மாக்கும் சரி, அக்காவுக்கும் சரி, குள்ளாத்திக்கும் தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் கூட போணுச்சு. அக்காவை வச்சுக்கிட்டு போன மாதம்லாம் நிறைய வயிறு வலி. அந்த வயிறு வலியிலும் கர்த்தர் பெரிய சுகத்தை தந்தார். கொஞ்சம் நஞ்ச போராட்டம் இல்லை கர்த்தர், ஆனாலும் பெரிய காரியங்களை அற்புத அதிசயமாக செஞ்சார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி, மாற்றத்தை கொடுத்த தேவனுக்கும் கொடா கொடி நன்றி. இது மட்டும் எனக்கு காத்த தேவனுக்கும் கொடா கொடி நன்றி. இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்லாமல் தமிழில் தம்பி, ஏன்னா நான் எது சொன்னாலும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. உன்னை இந்த அவசியம் படுப்பக்கம் நான் பார்க்கக்கூடாது, பெண்ணுக்கு அவசியம் படுப்பக்கம் நான் பார்க்கக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். வார்த்தை காப்பாற்றிக்கிட்டு சரியா? ஓ, எந்த காரணத்தை கொண்டும் இந்த அவசியம் படுப்பக்கம் நான் பார்க்கக்கூடாது. அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. கத்து சோத்திரம். ஹல்லேலூயா. உற்சாகமாக எல்லாரும் ஹல்லேலூயா. கத்து தம்பிக்காண்டி ஜெபித்தவர் கொண்டு வந்திருக்கிறார். கத்து சோத்திரம். தொடர்ந்து சபைக்கு வரணும், ஊழியம் செய்யணும், தேவ சித்தம் செய்யணும். ஆகவே அவருக்காண்டி தொடர்ந்து ஜெபியுங்கள். கருத்தை பாதுகாத்து கொள்ள முடியாய். கருத்து சோத்திரம். இப்போ நாம் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும். வாசியமா? நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆசைக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவர் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்ணில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறித்துக் கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு இவள், என் மகனே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிலும் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. சரி, இப்போ நாம் போன முறை பார்த்தோம். இந்த முதல் வசனம் பார்க்கிறோம். நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கும் ஒரே முறையிலே போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரன் ஒருவன் இருந்தார். பெரிய பணக்காரனா? யார்? நகோமியுடைய புருஷனுடைய சொந்தக்காரன், பெரிய பணக்காரன். அப்போ ஏன் இந்த அம்மா இப்படி பஞ்சம் வந்தோன்னு ஓடணும்? கத்து சோத்திரம். புருஷனையும் 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு ஏன் போயிருக்கணும்?
இவ்வளோ பெரிய வசதி உள்ள படைத்த குடும்பம் இருக்காங்களே, பஞ்ச காலத்தில் அவங்களை காப்பாற்ற முடியாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், கர்த்தர் ஒருவர் தான், சொந்த பந்தங்கள் நமக்கு உதவாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய வசதி இருக்கும்போது நம்ம அந்த ஊரில் இருந்திருக்கலாம் இல்லையா? பெத்லேமில் இருந்திருக்கலாம். பஞ்சம் வந்தபடினால இந்த மனுஷன் சரி நான் ஏமா ஓடுற, நான் இருக்கிறேன், நீ என்ன நம்ம ரொம்ப நெருங்கிய சொந்தமாச்சு, நீ ஏன் போகிற, நீங்கள் நான் எல்லாம் கவனிச்சிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். படிச்சிங்களா? பைபிள் படிச்சிங்களா? படிச்சுட்டு சொன்னேன் தம்பிமாரு, நான் உங்களை தான் கேட்பேன். பாருங்க, போன முறை சொன்னேன் இல்லையா, படிச்சுட்டு சொல்லி ஒரு 3-4 முறை. இப்போ இந்த அவன் என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாம், நாமே நீ போகாத, அவசரப்படாத, இங்கே இரு, நான் பார்த்துக்கிறோம், நானும் எல்லாம் வசதியாக இருக்கனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆனால் அப்படி ஒன்று நடந்ததாக தெரியும், சரித்திரத்தை இல்லை. அப்படி சொந்த பந்தங்கள் வந்து ஆபத்தில் உதவுனபடியோ உதவியதாகவோ உதவி செய்ததாகவோ எந்த ஒரு சரித்திரம் அங்கே இல்லை. கர்த்தர் சொல்லும். அப்போ நம்ம தான் நம்மை காப்பாற்றணும். நமக்கு ஆண்டவர் தான். உங்களை அழைத்த தேவன் உண்மையில் ஒரு ஹல்லேலூயா. சரி, அது முடிஞ்சது. அந்த அம்மா போயிட்டு வந்துட்டாங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தய கிடைக்குமோ அவள் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அதுக்கு முன்னே வசனத்திலே கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போ பெருமையாக எனக்கு பணக்காரங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, இப்போ ஐஸ்வர்யன்னு சொல்லி பேசி என்ன பிரயோசனம்? நம்ம ஊரை விட்டு போய் 10 வருஷம் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பாடு. இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, பெரிய பணக்காரி இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, சொந்தக்காரர் இருக்காங்க. கஷ்டப்படும் போது எங்கம்மா இந்த 10 வருஷம் எங்கம்மா? 10 வருஷம் எங்க? நிறைய ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். கஷ்டப்படும் பொழுது சபை, கஷ்டப்படும் பொழுது சபை ஊழியக்காரர். அப்படியெல்லாம் வருமானம், வசதி, வாய்ப்பு வந்த பிற்பாடு மாமா இருக்கா, சித்தப்பா இருக்கா. இப்போ பாருங்க இருக்காங்க, நவமிக்கு யார் இருக்காங்கன்னா பெரிய பணக்காரனா. டேய், பெரிய பணக்காரன் இருக்கானா? 10 வருஷம் நீ எங்கே போன? 10 வருஷம் நீ எங்கே போன? காதுக்குள்ள போகுதா? இப்போ மாமா இருக்காரு, பெரியப்பா இருக்கு, சித்தப்பா இருக்காரு, சொந்தம் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிச்சிங்களா? அதான் படித்தோம் நம்ம அன்றைக்கி வாக்குத்தத்தம். ஆபத்து காலத்தில் நோய் கூப்பிடு, நானும் தொடுத்து விடுவிப்பேன் நினை. எல்லாரும் வாழ்க்கையிலும் ஆபத்து காலம்னு உண்டு. இல்லாட்டி பைபிளில் போட்டிருக்காது, இந்த வசனம் வந்திருக்காது. ஆபத்து காலம்னு ஒவ்வொரு காலம், அறுக்க ஒரு காலம், நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், இப்படிலாம் இருக்குது இல்லையா? ஆகவே இப்போ இந்த 2ஆம் அதிகாரத்தில் பெரிய பணக்காரன். 1ஆம் அதிகாரத்தில் எங்கே போச்சு அந்த பணக்காரங்க? நம்ம 2வது பாட்டுக்கு வந்துட்டோம். ஆக இப்படி தான் கவனமாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வரலாம் நம்மளை சுற்றி. நீங்கள் நல்லா இருந்தால் எல்லா வசதியெல்லாம் இருந்தால் வருவாங்க. கஷ்டப்படும், நான் பல முறை சொல்லியிருக்கேன், கஷ்டப்படும் போது சொந்தக்காரங்க ஓடிடுவான். வசதி வந்துருப்பாடு, மாமா சித்தப்பா பெரியம்மா எங்கே இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா விருந்து சாப்பாடு 10 நாள் 15 நாள் தங்கியிருந்து சாப்பாடு விருந்து வச்சு பாசு மட்டும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா பார்த்தா அவர் குறை சொல்லுவார். ஏன்னா நீ கஷ்டப்படதை நான் பார்த்தேன், சாப்பாட்டுக்கு இல்லாமல் அதை பார்த்தேன், நீ கஞ்சி குடிச்சதை நான் பார்த்தேன். இப்போ பணம் வந்துருப்பாடு, நீ விருந்து வச்சா எனக்கு கோவரமாக வராதா? அதுக்கு தான் பிடிக்கல. இந்த நேரத்தில் நம்ம விருந்து நடக்குது, யாரை கூப்பிடாதீங்க, அவருக்கு கோவம் வரும். அவர் பொறாமை. பொறாமை இல்லை, நீ சாப்பிடாமல் இருந்த பாரு, சபைக்கு வர்றதுக்கு ஆட்டோ பிடிச்சிடுற காசெல்லாம் இருந்த பாரு, எனக்கு தெரியாது. அதுதான் நான் சொல்றேன், பொறாமை இல்லை. நம்ம உயர உயர பணி வரணும். ஹல்லேலூயா. சரி சரி, அது அவங்க போகலே விட்டுருவோம். அந்த அம்மா வச்சு அவங்களாச்சு இப்போ சொந்தக்காரன் வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசதி வந்துடுச்சு. பழைய நிலைமையெல்லாம் மறந்து போச்சு.
கர்த்தர் ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம் படிப்போம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்ணில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறித்துக் கொண்டு வருகிறேன் என்றாள். சரி, இந்த அம்மா மோவாபிய ஸ்திரீ, யூதர்களுக்கு எபிரேயர்களுக்கு இந்த அம்மா பிடிக்காது. தலைமுறையாக அவங்க நம்ம விரோதிகள். இந்த அம்மாவுக்கு பாசம் தெரியாது, ஊர் தெரியாது. ஆனால் நான் அந்த அம்மா என்னச்சுன்னு கேட்டால், நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீ. மாமியார் இருக்காங்க, சரி சாப்பிடணும், எனக்கு ஒன்றும் தெரியாதம்மான்ட்டு நான் வீட்டில் முடங்கிறாமல் நான் போயிட்டு வாரேன், போயிட்டு எங்கேயாவது போயிட்டு ஏதாவது நான் பொறுக்கிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொன்ன இந்த அம்மா போன முறை அதான் படித்தோம், போன்னு சொல்லிடுச்சு. இல்லைம்மா நான் வாரேன், அது நல்ல குணம் தான், நான் வாரேன். நம்முடைய சொந்தக்காரன் பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் வயலுக்கு போகலாம், நம்ம அங்கே போய் பொறுக்கலாம், உடனே காட்டுறேன், அப்படி இப்படி ஒன்றும் சொல்லலை, போன்னு அனுப்பிவிடுச்சு. அதை கேட்டேன், நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், நம்மளாக இருந்தால் கூட்டி கொண்டு போய் அந்த போவாஸ்க்கு அறிமுகப்படுத்தி, ஐயா என் மருமக தான் இப்படி நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் போகவில்லை, மாமியார் போகவில்லை. மாமியார் யார் ஆவிக்கிற ஜீவிதத்தில்? பாரு, யார் யார்? சபை. என்னது? சபை. ரூத் விசுவாசி, போவாஸ் இயேசு கிறிஸ்து அடையாளம் தலைவர். இப்போ நம்ம போகல, அனுப்பிடுச்சு, போகணும் அனுப்பி விட்டுருச்சு. போயிட்டு அறிமுகப்படுத்தியிருக்கலாம். நம்மளாருந்து அதான் செய்யும், ஐயா நான் கஷ்டப்படுறோம், நான் வந்துடும் ஊருக்கு, எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க, என் மருமகளுதுனால இங்கேருந்து பொறிக்குவா, ஏதாவது வயலில் மிஞ்சிறது நாங்கள் பொறிக்கிறோம், உதவி செய்யணும்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அது என்ன தெரியல, மனசு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, போன் அனுப்பிவிட்டுருச்சு. அதிலிருந்து நம்ம என்னத்தை கற்றுக்கணும்னு சொன்னால், ஒருவேளை மனிதர் கைவிட்டாலும், நம் தெரிந்தவர்கள் அறிந்தவர் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு அலையில சொல்லுமா, அல்லேலூயா. ஆகவே அடுத்த வசனம் வரும். அவள் போய் வயலில் அறுத்தவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலில் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. தற்செயலாய் அப்படின்னு சொல்லி நம்ம போன முறை பார்ப்போம். தற்செயலாய் இல்லை, தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதான் சொல்லி சரியா. அதாவது இந்த அம்மா ரூத்தம்மா சரியான முறையில் நவோமி வழிகாட்ட விட்டாலும் தேவன் கைவிடையில்லை. நம்மை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், இனபந்துகள், சொந்த பந்தம், மாமியார், மருமகள், அண்ணன், தம்பி அங்கே கைவிடலாம். ஆனால் என்னை அழைத்த ஆண்டவர் சரியான இடத்துக்கு கொண்டு போவார். ஒரு அலையில சொல்லுமா, அல்லேலூயா. என்ன அருமையான ஆண்டவர். இந்த நல்ல கவனிங்க, நவோமி இந்த வேலையை செஞ்சிருந்தா ஆண்டு ஒதுங்கி இருந்திருப்பார். சரி, நீ போய் பார்த்துக்கண்டு. ஒரு சில வேளை மற்றவங்க நம்ம கைவிடுறது ஏன்னு கேட்டால், தேவன் நம்மை நடத்துறதுக்காக வேண்டி. அல்லேலூயா. தேவன் நம்ம நடத்த போகிறார். அந்த பேர் புகழெல்லாம் ஆண்டவருக்கு தான், மனுஷருக்கு போயிடக்கூடாது. அதனால தான் அந்த அம்மா அப்படியே நீ போமான்னு சொல்லி விட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, பாசையும் தெரியாது, சொந்த பந்தமும் தெரியாது. ஆனால் தேவன் கைவிடவில்லை, தேவன் சரியான இடத்துக்கு கொண்டு போனார். அப்போ உங்களை என்னையும் தேவன் சரியான இடத்தை வைத்திருக்கார் என்பதை முதலாக நீங்க உணரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்து கிடையாது, அவனும் எருசலேம் தான் வந்திருக்கிறாரு. பெத்லகேம்ல இருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல தான் வந்தார். அப்போ மனுஷர் கைவிட்டாலும் தேவன் உங்களை சரியான இடத்துக்கு, இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியணும் நம்ம இருக்கிற இடம் சரியான இடமா? எங்கள் கையை தூக்கி காட்டுங்க, நான் இருக்கிற இடம் சரியான இடம். அல்லேலூயா. இறங்கி போக மாட்டீங்களே, பாட்டு மட்டும் படிப்பீங்க. வேறொரு வயல் நான் போவதில்லை, என்ன அருமையான ஆண்டவர். ஊர் தெரியாது, பேர் தெரியாது. என்னை முத கொண்டாந்து மெட்ராஸில் விட்டாங்க. பாஸ் மோகன் சொன்னார், தம்பி சேத்பட்டில் போய் சபை நடத்தணும். சேத்பட்டுனா எனக்கு என்னன்னு தெரியாது, ரூட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரே ஒரு நாள் ஒருத்தர் கொண்டாந்து காட்டினார். அடுத்த சண்டே பல்லவாரத்திலேருந்து வாரேன், வந்து ட்ரெயின் இறங்கி இந்த சேத்பட்டில் அந்த பெட்ரோல் பங்க் முன்னால் அந்த சந்துக்குள்ளே
அங்கே இந்த ஜங்ஷன்லேருந்து அந்த ஜங்ஷனுக்கு சேர்த்துப்பட்டு நடக்கிற இடம் தெரியல, தெரியாத இடம். ஆனால் ஒரு நாள் மட்டும் போயிருக்கேன், இடம் தெரியல. திரும்ப அலைஞ்சி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சி போயிட்டு அங்கே போனால் 3 பேர் உட்காந்துருந்தாங்க ஆராதனைக்கு. அல்லேலூயா. அதான் தேவன் நடத்துறது, கர்த்தர் சொல்லுவோம். ஆகவே தற்செயலாக அல்ல. நீங்கள் நினைக்காதீங்க ஏதோ தற்செயமாக இங்கே வந்துட்டோம், பெரிய சபைக்கு போயிருக்கலாம். இல்லை, தேவன் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுமா, வசந்த போட்டுருக்கு தற்செயலான்னு சொல்லி. ஆனால் அதுதான் தேவனுடைய சித்தம். அது தற்செயல்னு சொல்கிறோம் இல்லையா, தற்செயலாக போனால் எனக்கு இப்படி கிடைச்சுன்னு சொல்கிறோமே, அதுதான் தேவ சித்தம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம் வாசிப்போம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனமா. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கினவரும் நின்று அதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு. அப்போ போவாஸ் யாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து அடையாளம். அப்போ இந்த அம்மாவை, இந்த ரூத்தை சரியான அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இனி அவருடைய எதிர்காலம் அங்கே தான் இருக்கிறது. ஆண்டருக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை தற்செயலாக நடந்திருந்தாலும் கூட இனி எதிர்காலம், அவருடைய ரூத்துடைய எதிர்காலம் போல அங்கே தான் இருக்க போகுது. அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அது ஆண்டருடைய வேலை. ஆண்டு செய்தார் அந்த வேலை. ஒருவேளை நவமி செய்திருந்தால் கூட இவ்வளோ திறமையாக செஞ்சுருக்க முடியாது. ஒருவேளை இந்த அம்மா வைக்கப்படும், நம்முடைய ஊரை விட்டு போகணுமே, பரியாசம் பண்ணுறாங்களே. 2-3 காரியம் இருக்காது. ஒன்று, ரூத்தை கூப்பிட்டு போகிறது வைக்கும். ஏன்னு கேட்டால் புரஜாதி பிள்ளையை கொட்டினது இப்போ நம்மளே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா. ஒரு புரஜாதி பொண்ணை கொண்டு வந்து என் மருமகன் சொல்கிறதுக்கு அது ஒன்று. 2வது, இப்படி நான் தவறுதலாக போயிட்டேன், பஞ்ச காலத்தில் நீங்கள்லாம் இங்கே இருந்தீங்க, கர்த்தவங்களை போஷித்திருக்கிறாரு, நான் தப்பு செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்குது. அதனால் அந்த அம்மா போகாமல் இருந்திருக்கலாம். மெயின் காரணம் ரூத்து கூட்டிகிட்டு போகக்கூடாது, போனால் அவமானம், புரஜாதி ஸ்திரீ. ஆனால் நீங்களும் நானும் புரஜாதிகள். அல்லேலூயா. உங்களை என்னையும் தேவன் தாயின் கற்பதும் தெரிந்து கொண்டார். அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோம், வராது. அல்லேலூயா. ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும். அல்லேலூயா. இந்த அம்மாவை தகுதியாக்குனது, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதியாக்குனவர் ஆண்டவர். அவர் ராஜ்யத்துக்கு பங்குள்ளாய் மாற்றினவர் ஆண்டவர். ஆண்டு அந்த அதாவது அனுபவமாக பாருங்கள், அந்த ஆண்டருடைய வழிநடத்தில் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாரும் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, உறவில்லை, யாரும் இல்லை, பாசம் தெரியாது, ஆள் தெரியாது. ஆனால் தேவன் இதெல்லாம் நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே, இப்போ நம்ம சொல்லுதே நம்ம சபை வேதம் என்ன சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டரை பார்த்துருக்கிறார். தூதர்களும் இதை பார்க்க வாஞ்சியா இருந்தான்னு சொல்லி பவுல் சொல்கிறார். இந்த மகிமையான ஊழியத்தை பார்ப்பதற்கு தூதர்களும் வாஞ்சியா இருந்தார்கள் சொல்லி பார்க்க வேதம் சொல்லுது. அந்த இதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் இந்த கடைசி நாட்டில், இந்த சபையின் ரகசியத்தை ஆண்டு வெளிப்படுத்தினான்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ ரூத்தை குறித்தான திட்டம் தேவனுக்கு மத்தியில் இருந்திருக்கு. அப்போ அந்த அன்பின் குமாரன் ராஜ்யத்தை, அதாவது தான் எங்கே தங்கணும், எங்கே இருக்கணும், என்ன செய்யணுங்கிற அந்த தீர்மானத்தை ஆண்டருக்கு அணுவணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுகிறார். நம்ம அவசரப்பட்டு உடனே நடக்கணும். என்ன அருமையான ஆண்டவர், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் சரியான இடத்தை கொண்டு வந்து உங்களை என்னை அந்த அம்மா கொண்டு சேர்த்தது போல சேர்த்துருக்கார். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அருள்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். தன்னிலே சேவகம் பண்ணுகிற எவனும்
தன்னை சேவமணியில் இன்னொன்று கேட்டு இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலகளில் சிக்கிக்கொள்ள மாட்டார். அப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னு சொன்னால், ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அந்த வேலையில் உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போ ஆண்டை நெஞ்சார் ரூத்தை கொண்டு வந்து சரியான இடத்துல கொண்டு வந்து அன்பின் குமாண்டர் ராஜ்யத்தில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டார். அப்போ நம்மளோட சாட்சி என்னன்னு கேட்டால், எல்லாம் 62 அதிகாரம் திருப்பி கூட திரும்பவும் என்ன சாட்சி? ஐந்தாவது வாசிப்போம். 2:5. பின்பு போவாஸ் அறுத்தவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். போவாஸ் கேட்குறப்பா, இந்த பிள்ளை யாரோட கேட்குறான். அறுத்தவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவர் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுத்தவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவளை எழுத்தில் கேட்டுக்கொண்டார். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றார். காலை துவக்கி கர்த்தர் சொல், காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே தான் இருக்கிறாள். அதான் நம்ம தீமோத்தேயுல என்ன படித்தோம்? அலுவலுக்கு தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் ஏற்றவனா இருக்கும்படிக்கு கடத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். சூப்பர். ரூத் என்னது சூப்பர். காலையில் நம்ம அங்கே தான் இருக்கு. காலையில் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எங்கே கொண்டு போய் ஆண்டர் விட்டாரோ, விட்ட இடத்துல உண்மையாக இருக்குதுங்க. வேலைக்காரர் சொல்கிறாரு, சபை விசுவாசி சொல்கிறாரு, கண்காணியார் சொல்கிறாரு, அம்மா ஐயா போசதுக்கு இந்த அம்மா யார் என்னன்னு கேட்டால், காலையிலேருந்து இங்கே தான் இருக்குது அம்மா, எங்கேயும் போகல. சாயந்தரம் பாரு இந்த கூட்டம் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? சாயந்தரம் எங்கே இருக்கும் இந்த கூட்டம்? என்னங்க வாய் இல்லையா? சாயந்தரம் எங்கே இருப்போம்? நம்ம ரூத்துக்களை சேவம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி அடுத்த வேறு அலுவலில் நினைச்சு சொல்கிறது. அப்போ இந்த அம்மா என்ன போணுச்சு? வயல்வெளியில் பொறுக்கிறது போணுச்சு. கத்து அப்போ அந்த அங்கே இருந்து அவர் வேலை அவர் சொல்கிறாரு, ஐயா காலையில் இந்த அம்மா இங்கே தான் இருக்குதுங்க, எங்கேயும் போகல. எதுக்கு வந்துச்சோ அந்த வேலையை செய்து, எதுக்கு வந்துச்சோ அந்த வேலையை செய்து. நான் பார்த்தேன், அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. இப்படி எலியும் போகிறாரு வாராரு, எலியும் போகிறாரு வாராரு. பேர் சொல்லக்கூடாது, போனவர் அவங்கள்ட்ட தான் கூட்டம். அதாவது நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா அந்த பொறுப்பில் எப்படி இருக்கணும்? என்ன நான் பேசினா வாய் வர மாட்டேங்க, அல்லையா சொல்கிறீங்க, கத்துறீங்க, என்னென்ன சரிங்க, அன்னைக்கெல்லாம் வாய் இருக்குங்க. பொறுப்பு கொடுத்துட்டா எப்படி இருக்கணும்? அதில் உண்மையாக இருக்கணும். இந்த சாட்சியை பாருங்கள், அந்த அம்மாவோட சாட்சியை திரும்ப வாசிமா. கேட்டுக்கொண்டால் காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். குடிசைக்கு வந்துட்டா, சாயந்தரம் ஆச்சு, குடிசைக்கு வந்துட்டா. இப்போதான் கொஞ்ச நேரம் தான் வந்துச்சு, ஆனால் இங்கே தான் இருக்கா. தேவன் எங்கே கொண்டு விட்டாரோ, ஆண்டு எங்கே உங்களை வழி நடத்தினாரோ அங்கே உண்மையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேறு அலுவலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. என்னை அழைச்சாரு, இன்றைக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆள் வருதோ வரலையோ, கூட்டம் வருதோ வரலையோ, நடக்குதோ நடக்கலையோ, அதை பற்றி எனக்கு தேவையில்லை. என்னை ஆண்டு எங்கே வச்சாரோ அந்த இடத்துல உண்மையாக இருந்தால் உயர்வு வரும். அல்லேலூயா. என்ன அருமையான சாட்சி. நம்ம நெஞ்சோம் கொஞ்சம் பொறுக்கிச்சு, இந்த வயல் சரி நான் அங்கே போகிறேன், அங்கே போய் கொஞ்சம் பொறுக்கிறேன், அப்புறம் இன்னொரு வயலில் போய் பொறுக்கிறேன். எங்கே ஆண்டு வழி நடத்தினாரோ வழிநடத்துகிற இடத்துல வயலில் பொறுக்க லேசான காரியம் இருந்தது. கதிரை பொறுக்கணும். ஒரு சில இடங்கள் தண்ணி இருக்கும், ஒரு சில மேட்டு நிலம் இருக்கும், அப்படி அறுத்துட்டு போவாங்க இல்லையா, அதை ஏறி இறங்கி அதை போனால் பொறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க விட்டுட்டு போனால் தான் பொறுக்கணும், செதறி போனால் தான் பொறுக்கணும்.
அப்போ காலையிலேருந்து பொறுக்கிறது சாதாரண காரியம் இல்லை. அப்போ அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வேலையில் தன்னை கொண்டு போய் ஆண்டரை எதுக்காக வேண்டி அந்த சபையில் நிறுத்தினாரோ அதற்கு அந்த அம்மா சாட்சியாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவாங்க. பாஸ்டர் அடுத்த வாரம் வரல, அடுத்த வாரம் வரல, சாயந்தரம் வரல. இந்த அம்மோட சாட்சியை கேட்கல, நான் அதிர்ந்துட்டேன். அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று. அப்போ என்னத்துக்கு போனேன்? அரிக்கட்டுகள் இருக்கிறதை பொறுக்கிக்கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள் இடத்துல சரத்ராஜ் சொல்கிறாங்க. அதாவது விண்ணப்பம் வைத்தால், வேண்டி கொண்டால், பிரேயர் வைத்தாலும், யா பணியோட யா நான் கொஞ்சம் பொறிக்கிறேன் அப்படி தான் கேட்டிருக்க முடியும். அதான் உண்மை. அப்போ எப்படி கேட்டிருப்பாங்க பாருங்க. போகிறோம் அங்கே ஒரு கங்காணியான் இருக்கிறாரு. இந்த அம்மா போகிறாங்க, நான் கொஞ்சம் பொறிக்கன்னு சொல்லலுமா பைபிளில் போட்ட மாதிரி இல்லை, ரொம்ப பணியோடு கேட்டிருக்காங்க அம்மா. ஐயா நான் பின்னால் வந்து செதறி கிடக்கிறத கொஞ்சம் பொறிப்பிக்கிறையா. அதான் தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மையில் ஒரு கோதவன் கிருபை அளிக்கிறான், நான் பொறிக்கிறேன் வயலில் அப்படி கேட்டிருக்க முடியாது. அது இங்கிலீஷ் பைபிள் அப்படி தான் போட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. வாசிக்கமா? ஐ வில் வேண்டுகிறேன். என்னது என்ன? நான் போயிட்டு போவா, சபைக்கு வந்துட்டு போவா? ஐ வில் ப்ரே, நான் வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். என்ன தாழ்மை? அப்ப வேறொரு வயலுக்கு நான் படிக்கிறவன் வேற வயலுக்கு போகலம்மா. நல்லதோ கெட்டதோ சாகணும் அங்கேருந்து. அந்த அவன் சொல்லுவாங்க இல்லையா, புளிப்படை செய் அல்லது செத்து மடி. அவங்களோட இதாகிடும். ஒரு இடத்துக்கு போனால் ஏதாவது செய்ய, இல்லைன்னா அங்கேயே சாவு, ரிட்டர்ன் வரக்கூடாது. வேண்டிக்கிட்டாலும், ஐயா நான் தயவு செய்து உங்கள் வயலில் கொஞ்சம் பொறுக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, வேண்டுதல் ப்ரே பண்ணியிருக்கா. அருமையான இது சபையும் விசுவாசிகளுக்கும் உள்ள ஒரு உறவை காட்டுது. சபைக்கும் விசுவாசிகளுக்குள்ள ஒரு உறவு எப்படி இருக்கணும், சபையில் எப்படி இருக்கணும். நான் இப்போ நீங்கள் பொறுக்குறீங்க, என்னது பொறுக்குறீங்க? ஆண்டவர் வார்த்தையை என்ன செய்றீங்க? பொறுக்குறீங்க. காலை முதல் மட்டும் இங்கே தான் இருக்கிறாள். உனக்கு கொஞ்ச நேரம் உட்கார முடியும், ஒரு உட்கார முடியல. செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண இல்லை, மாமா கூப்பிடுறாரு. காலை முதல் அம்மா வாசிமா. சிந்தினது அது பாருங்க எவ்வளவு தாழ்மை. சிந்தினதை நான் பொறுக்கிக் கொள்கிறேன், வேண்டிக் கொண்டால் காலமே துவக்கி இருக்கிறாள். இப்பொழுதும் சாப்பிட போயிருப்பாங்க, தண்ணி குடிக்க போயிருப்பாங்க. அதான உண்மை. ஆகவே தேவன் எங்களை, அதாவது என்னன்னு கேட்டால், நம்ம எங்கே வைத்திருக்காரோ வைத்திருந்த உண்மையாக இருந்தால் உயர்வு வரும். அல்லேலூயா. வைத்த இடத்துல நம்ம உண்மையாக இருந்தோம்னால் தேவன் நம்ம உயர்த்துவார். ரொம்ப அவசரப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவு பணி, அந்த மாட பணிவு, அந்த மாட தாழ்மை. முதல்ல மாமியார்ட்டு சொல்லிட்டு புறப்பட்டு வர்றாங்க, அதே பெரிய காரியம். அம்மா நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் நம்ம 2 பேரும் சாப்பிடணுமே, ஏதாவது செய்யணுமே. நீங்களும் நானும் இருந்தால் முடியாது, எங்களுக்கு ஊர் தெரியாது, இந்தம்மா பிடிச்சி அனுப்ப வேண்டியிருக்கும். போயிட்டு வா, அப்போது மறுமலை போகணும். இல்லை ஏன்னா எனக்கு ஊர் தெரியாது, பேர் தெரியாது, நான் எங்கே போகணுன்னு சொல்லி உட்காந்து அழுதுருவீங்க. ஆனால் இந்தம்மா துணிஞ்சு போகிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உதவிக்கு யாரும் இல்லை. அது நமக்கு உதவி செய்யாட்டி நீ விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சரியான இடத்துல, தேவன் ராஜ்யம் அங்கே நிலைத்திருக்கக்கூடிய இடம் சபை, சரியான இடத்த கொண்டு ஆண்டு நிப்பாட்டினார். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான இடத்துக்கு கொண்டார். நம்முடைய ஆண்டு நல்லவர். ஆக நீங்கள் தப்பான இடத்துக்கு வரல, சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் கடைசி வரை தான் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட வேணுமா இருந்தால், நீ உயர்த்தப்பட வேணுமா இருந்தால் தேவன் ஒரு நோக்கத்தை, அதாவது இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். வரப்போகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்காரு. அதுக்கு தகுதியாக இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் காலை முதல் இங்கே தான் இருக்கிறாள்.
அந்த உண்மை வைத்த இடத்துல உண்மையாக இருக்குது. அதுக்கு முதல்ல மேலே கொஞ்சம் போயிடும். 3வது வாசிப்பு வாசிக்குமா 2:3. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலில் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் வீடா இருந்தது. அடுத்த வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து பெத்லகேமிலிருந்து வர்றாரு. போவாஸ் யார்? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா விசுவாசிக்கு அடையாளம். ரூத் வந்து நகோமி வந்து சபைக்கு அடையாளம். அவ போவாஸ் வர்றாரு. வந்து என்ன சொல்றாரு? வாசி. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றார். இருக்கட்டும். போவாஸ் வந்து என்ன சொல்றாரு? என்னங்க என்ன சொல்றாரு? ஒரு ஊழியக்காரன விருப்பம் நீங்க தேவனோட இருக்க வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு தான் இவ்வளோ போராடுறோம், அதுக்கு தான் இந்த அவமான நிந்தையெல்லாம் சுமக்கிறோம். ஆனால் தெரியல, நீங்கள் இயேசுவோட கூட இருக்கணுங்கிறது தான் உங்கள் வீட்டுக்கிட்ட வைக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சபை எல்லா காரியங்களும் செய்கிறோம், காலையில் எழும்பி ஒடியாரோம். எப்படியாவது இயேசுவோட கூட ஜனங்கள் இருக்கணும். அதான் போக சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அப்போ தெரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். ஏன் நம்மளை இப்படி காலத்துறாங்க, சத்தம் போடுறாங்க? ஏன் இப்படி சொல்கிறாரு? ஆண்டவர் தூர போகிறதுக்கா? சீக்கிரமானு சொல்கிறேன். எதுக்கு சீக்கிரம் சொல்கிறோம்? சொல்லு. அதான் இந்த காலை முதல் மட்டுமாக இவள் இங்கே தான் இருக்கிறாள். இந்த பாருங்க, கூட்டம் முடிஞ்சோன்னு துண்டகானம் துணிகானம் ஓடிடுவாங்க. நம்ம தம்பிமார் இங்கிட்டு தான் பேசுவோம். காலை முதல் இப்போ போவாஸ் வந்து சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. அதுதான் எங்கள் வேலை, அதுதான் முயற்சி பண்ணுறோம். அதான் சரி, நீங்கள் முடியாதுங்க, வேணாம், எங்கள் ஆர்டர் வேணாம், விடுங்க, பாசம் விட்டவன ஓடணுங்க. அங்கே பாட்டு இருக்குது, இங்கே பாட்டு இருக்குது, எல்லாம் இருக்கும். அந்த 10 வருஷம் என்னாச்சு? எந்த 10 வருஷம்? எந்த 10 வருஷம்? எந்த மோவாப் தேசத்தில் போயிருந்த இல்லையா? அந்த 10 வருஷம் என்னாச்சு? எல்லாம் கைவிட்டாங்க இல்லையா? சொந்த பந்தம்லேயே பெரிய பணக்காரன் அவர். அதான் வந்து நவோமியோட புருஷன் சொந்தக்காரன் பெரிய பணக்காரன் தான். எங்கே போச்சு 10 வருஷம்? பார்த்தீங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? அம்மா அடுத்த வாரம் வீட்டில் கூட்டம். அம்மா இல்லை பாஸ்டர், எங்களுக்கு அடுத்த வாரத்தில் எங்களோட ரிலேட்டிவ் பெரிய பார்ட்டி ஒன்று இருக்குது பாஸ்டர், அவங்களோட சொல்கிற ஸ்டைல் எல்லாம் அப்படி வித்தியாசமாக பெரிய விருந்துக்கு போகணும். என்னாச்சு 10 வருஷம்? கடந்த காலத்தை சிந்தி உன்னை யாரும் திரும்பி பார்க்கல. ஆனால் அந்த ஆண்டு ஒன்று கொண்டு வந்து சரியான இடத்தை வச்சிருக்கிறார். இப்போ நீ காலை முதல் இம்மட்டும் இங்கே தான் இருக்கிறாள், வேறொரு வயலுக்கு போகவில்லை. இப்போ போவாஸ் வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. வேலை செய்யறவங்க பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. என்ன அவருடைய விருப்பம். அதுக்கு தான் இந்த கீபோர்டு வாசிக்கிறோம், மேலே அங்கே அடிக்கிறோம், எல்லாம் செஞ்சு எப்படியாவது கர்த்தரோடு உங்களை ஐக்கியமாக என்ன தான் ஆராதனை நடத்துகிறோம். எதுக்கு? எப்படியாவது உங்களையும் கர்த்தரையும் ஐக்கியமாக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருக்கணுங்கிற நோக்கம் மறந்துடாதீங்க. இப்போ நான் சீக்கிரம் முட்டாள்களை சீக்கிரம் கூப்பிடுறாரு. எதுக்கு? சீக்கிரம் வந்து ஆராதனையில் பங்கு பெற்று அபிஷேகத்தை பெற்றுக்க, வரங்கள் பெற்று கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் சீக்கிரம் வாங்குறாரு. இப்போ புரியுதா? சீக்கிரம் ஏன் புரியுதா? எதுக்கு? நீ கர்த்தரோட. அதான் எங்கள் ஆசை. சரி, இப்போ ஜனங்களோட ஆசை என்னன்னு பார்ப்போம். ஆசைங்க. ஒரு அலையில சொல்லுமா, விசுவாசி விருப்பம் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரர் ஆசிரமமாக இருக்கணும். ஒரு அலையில சொல்லுமா, எப்படி இருக்கணும்? ஊழியக்காரர் ஆசிரமம் இருந்தால் தான் நீங்கள் ஆசிரமமாக இருப்பீங்க. ஐயா நான் ஆசிரமம் இருந்தால் தான் நான் பசியோட பட்னியோடு இருக்கேன். எப்படி ஜெபம் வரும்? எனக்கு ஆண்டு எல்லாம் கொடுத்து திருப்தியாக ஒருத்தனை உட்காந்து நல்லா ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த குடும்பங்களாம் ஆசிர்வதிங்க,
அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவர்கள் கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கணும். ஐயா, ஊழியக்காரன் என்ன செய்யணும்? அதாவது வேதம் என்ன சொல்லுது? உங்களுக்கு போதிக்கிறவனுக்கு எல்லா நன்மையிலையும் என்ன செய்யணும்? கஷ்டமாக வச்சிருக்கா? 17 வசனம் 1 தீமோத்தேயு 5:17 வாசிங்க. தைரியம் வாசிமா. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை நான் சொல்கிறேன் 84, 85 நீ பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ எங்களோட இந்த ஒரு ஊழியக்காரர், அவருக்கு கல்யாணம் முடிச்சிருந்தார். பிறகு குடும்பத்தை விட்டுட்டு குடும்பம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ குடும்பத்தை ஊழியத்துக்கு வரணும்னா குடும்பம் இருக்கையில் தாங்க மனைவி ஒரு பக்கம் வச்சுருவாங்க, பிள்ளைலாம் அவங்க இடத்துல இருப்பாங்க. இவங்க அப்படி தான் ஊழியம் செய்கிறது. குடும்பம் இருந்தால் குடும்பம் நடத்திட்டு ஊழியம் செய்கிறது அல்ல. அப்போ வந்திருக்கும்போது இவர் கொஞ்ச நாள் சென்றிருப்பாடு தனி இவங்க தனியாக வச்சுட்டாங்க, தனி குடும்பம் சபை நடத்துன்னு வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவரை சரியாக அவங்க என்ன செய்யலை, கவனிப்பு குறைஞ்சி போச்சு. இவர் மேலே ஏதோ ஒரு காரியங்கள் அவருக்கு. அப்போ அவருக்கு சொல்கிறாரு, இப்படியே எனக்கு செய்றீங்க, நானும் ஊழியக்காரன் தானே. அப்போ வேதம் சொல்லுது, ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ரெட்டிப்பான கணத்துக்குரிய பாத்திரம் இன்னொன்று வேதம் சொல்லுது. அதாவது யுத்தத்துக்கு போகும்போது, யுத்தம் செய்கிற பொழுது ரஸ்துகள்னு சொல்கிறது அவங்களோட மூட்டை முடிச்சுக்கலாம் வச்சுட்டு போவாங்க, கன் எடுத்துக்கிட்டு போவாங்க யுத்தத்துக்கு. அந்த பொருட்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஊழியக்காரர் இருப்பாங்க. அப்போ அவருக்கும் அங்கே யுத்தம் செய்கிறவனுக்கும் இந்த ரஸ்துகளை பொருட்களை பாதுகாக்கணும் ஒரே சம்பளம் தான், ஒரே படி தான், ஒரே சாப்பாடு தான். அப்படி இருக்கும் பொழுது ஏன் என்னை கவனிக்கலன்னு சந்தேகப்பட்டார். எனக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ நான் பாஸ்டர் கிடையாது, மூப்பன் கிடையாது, ஒரு சாதாரண பிரதர். கவனிக்கணும். ரஸ்து கண்டையில் இருந்தவருக்கும் ஒரே சம்பளம் தான், யுத்தத்தில் போய் யுத்தம் செய்யறதுக்கு ஒரே சம்பளம் தான். நம்முடைய பைபிளில் அப்படி தான் இருக்குது. நீ சும்மா தானே உட்காந்துருந்தா உனக்கு சம்பளம் குறைவு, உனக்கு சாப்பாடு குறைவுங்கிறதுல நீ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டதுனா 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். அதான் சொல்கிறாரு. அதான் இங்கே வேதம் சொல்லுது, உங்களை வாசிமா நன்றாய் விசாரணை செய்கிற விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். யோசேப்பு தன் சோழனுக்கு விருந்து செய்யும் பொழுது என்ன செய்தான்? அவனுடைய சோழனுக்கு விசேஷமாக கவனிச்சாரான். ஸ்பெஷலாக கூட பிறந்தவனுக்கு மட்டும் விசேஷ கவனிப்பு. ரெட்டிப்பான பானது. இப்போ என்ன செய்யும்? ஊழியக்காரன் சொன்ன என்ன செய்யறப்ப ஒரு ஊழியக்காரர் சொல்லணுன்னு இருக்கார். அவர் சொல்கிறார், ஊழியக்காரனா ஓட்டாப்போம், ஓட்ட அகப்ப. அவர் சொல்லுவார், ஊழியக்காரனா ஓட்ட அகப்பன்னு நினச்சிக்கிட்டீங்களா? அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த ஓட்ட அகப்பையில் பாதி உடஞ்சிருக்க முடியா, அதனால கொஞ்சம் தான் வரும், ஃபுல்லாக வராது. அப்போ ஊழியக்காரனா ஓட்ட அகப்பையா? ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமான். நீ என்ன செய்கிற? ஊழியக்காரனை ஒதுக்கி வச்சுடுற. அவங்க என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் உங்களோட இருப்பார் சொன்னதுக்கு கர்த்தமை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிக்கிறாங்க. நீ என்ன செய்கிற? ஊழியக்காரனை செய்கிற. ஊழியக்காரன் ஆசிரமம் இருந்தால் தான் நீங்கள் ஆசிரமம் இருக்க முடியும், மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் இங்கே சொல்லுது ரெட்டிப்பாக கவனின்னு சொல்லுது. காரணம் என்னன்னு கேட்டால், ஊழியக்காரன் திருப்தியாக இருந்து சந்தோஷமாக இருந்து அவன் ஜெபிக்க தோணுது தான் நீ ஆசிரமம் இருப்ப. அவன் முடங்கிட்டா எல்லாம் போயிடும். ஊழியக்காரன் முடங்கிட்டா எல்லாம் போயிடும். அப்போ ஊழியக்காரன் உற்சாகமாக இருக்கணும், அவன் நல்லா சாப்பிடணும், நல்லா ஜெபிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உதவியாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லணும். நம்ம என்ன நினைக்கிறதுக்கு பாசம் நம்மளை தான் ஆசீர்வதிக்கணும், உங்களோட கர்த்தர் இருக்கணும். அதுதான் எங்களோட முயற்சி. இந்த ஆராதனை எண்ணத்துக்கு, இந்த ஜெப எண்ணத்துக்கு, இந்த பாட்டு எண்ணத்துக்கு, எல்லாம் எண்ணத்துக்கு எங்களோட நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி
உங்களுடைய பிரயாசங்கள் படுறோம், இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், கர்த்தர் உங்களோட இருக்கணும். ஆகவே ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரம் என்ன செய்யணும்? எண்ண வேண்டும். ஆகவே இப்போ ரூத்துக்கு வந்துடுவோம், பழையபடி வந்துடுவோமா? அடிக்கடி அங்கே போயிட்டு வர வேண்டியிருக்குது. போவாஸ் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நாலாவது வாசிங்க. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். கண்காணியானவனை நோக்கி, யாரை நோக்கி? சபையில் இருக்க மூப்பர்கள், கண்காணி, பல பதவிகள் இருக்கு இல்லையா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிச மேய்ப்பர் இருக்கிறது போல இவங்களுக்கு உதவியாக கண்காணிகள் ஆண்டு வைத்திருக்கார் சபையில். கண்காணியானவன். அப்போ இங்கே என்ன செய்கிறார்? பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாரு என்று கேட்டார். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாபிலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. ஆனால் இந்த போவாஸ் எல்லாத்தையும் முன்னே அறிஞ்சு வச்சுட்டார், தெரிஞ்சு வச்சுட்டார். அறிந்து ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. நம்ம சொல்லாட்டியும் பாருங்கள் எப்படி தெரியும்னு சொன்னால், அடுத்த பக்கத்தை பார்க்குறோம். 11வது வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும். நீ தானா நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இந்த அம்மா தான் ரூத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ இருந்து என்ன தெரியுது? அப்போ ஒவ்வொரு வசனத்துலையும் நம்ம அறிய வேண்டிய காரணம் கேட்டால், நம்ம நினைக்கிறோம் நம்மளை பற்றி ஆண்டுக்கு தெரியாது. நம்மளை பற்றி ஆண்டுக்கு போவாஸ்ன்னு சொல்கிறாரு, எல்லாம் தெரியுமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? சும்மா இங்கே வந்து ஏமாத்தாத, எல்லாம் தெரியும். மெட்ராஸ் பாதை சொல்கிறது, சும்மா இங்கே வந்து தலை கீழே போதுக்கிட்டே நம்ம எல்லாம் தெரியும். இங்கே வந்து கேட்டால் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டால், போவாஸுக்கு தெரியாது போட்டிருக்கு. அதாவது இப்படி அம்மா வந்திருக்காங்க, நவமியில் வந்திருக்காங்க, இந்த அம்மா பிரஜாதி ஸ்திரீ அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது யாருன்னு அடையாளம் காட்டணும் இல்லையா? அதுக்கு தானே வந்து கேட்குறாரு, அந்த இவர்கிட்ட வேலைக்காரங்கிட்ட கேட்குறாரு, கங்காணிக்கு கேட்குற இந்த பெண் யாருன்னு கேட்டால் சொல்கிறேன். அப்போ சில தெரிஞ்சுக்கிட்டார். ஓஹோ, அப்போ நான் விசாரித்த தெரிந்து கொண்ட இந்த நவமி தான், இவ தான் நவமியோட மருமகள் சொல்லி அதான் சொல்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ இதில் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க சொன்னால், நீங்கள் வேண்டிகளுக்கு முன்பதாக உங்கள் தேவை என்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டுக்கெல்லாம் தெரியும். ஆகவே நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய எல்லா காரியங்களும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தெரியும். அப்போ தெரிந்து தான் ஆண்டு சரியான முறையில் நடத்துகிறார். அவருடைய வழிநடத்தலுக்கு, அவருடைய நடத்திப்புக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். ஏசாயத்திற்கு இந்த புஸ்தகம் 48:17 வாசிமா. ஏசாயா 48:17. இஸ்ரவேல் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற. அல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவன். என் சொந்த பந்தங்கள் கைவிடலாம், உறவினர் கைவிடலாம், ஊரினை கைவிடலாம். ஆனால் நான் நம்பி உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்ன இல்லையா? அந்த தேவன் என்னை நடத்துகிறார். ஒரு அலையில சொல்லும். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! கர்த்தர் ஸ்தோத்திரம்.
இஸ்ரவேலின் பரிசுத்தர் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதிக்கிறார். அவர் விசாரிச்சு மகளே இங்கே வாமா, அப்புறம் பார்ப்போம். போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. அப்போ எவ்வளவு ஆண்டு பாருங்க, நம்ம நினைக்கிற நமக்கு ஒன்றுமே தெரியலையே, எங்கே போகணும் எங்கே வரணும் எது தெரியணும்னு தெரியலையே. ஆனால் ஆண்டவர் சரியான பாதை நடத்துகிறார், சரியாக செய்கிறார். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்குறீங்களோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த புதன்கிழமை யாரோ 2 பேர் இருந்தாங்க தெரியும். ஒரு சகோதரி சொல்லிச்சு, பாஸ்டர் இந்த ரூத்து புஸ்தகம் படிச்சிருப்பா நான் திருந்திட்டேன். ஒரு சகோதரி சொன்னிச்சு, பிள்ளைங்க வச்சுக்கிட்டு சொன்னிச்சு, பாஸ்டர் 2 வருஷத்துக்கு பிற்பாடு இப்போ நான் பெரிய மாற்றம் எனக்குள்ளேன்னு சொன்னிச்சு. அது போதும், அந்த ஒரு சாட்சி போதும் எனக்கு. அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த இருக்க அங்கே கேட்டுக்கிட்டு நான் பக்கத்துக்கு பெரிய மற்றாலும் சொல்லக்கூடாது. 2 வருஷத்துக்கு பிற்பாடு நான் பெரிய மாற்றம் எனக்குள்ள. தம்பிமார் போவாசம் வரணும்னு விரும்புகிறேன். என்னன்னு தெரியல, அவங்க என்ன பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் சொல்றேன், நல்ல ரூத்துகளை வச்சிருக்கா இருக்கு, அவசரப்படுறாத. என்னது நல்ல நீ அவசரப்படாத, நல்ல ரூத்துகளை வச்சிருக்கிறார், அவசரப்படாத. அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும். கர்த்தர் சொல், நீ அவசரப்பட்டு இப்போ எனக்கும் பிரச்சனை உண்டாக்கிறாத. சபையில் பிரச்சனையே எனக்கும் பிரச்சனை தானே, அது எல்லா பிரச்சனையும் தானே வருது. கொஞ்சம் பொறுமையாக இரு. அவ்வளோ பணக்காரன் போவாசு பொறுமையாக இருந்திருக்காரு. சரி, ஆகவே இந்த ஏசாயாவில் வாசித்தபடி கர்த்தர் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் பரிசுத்தர் உன் மீட்பர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது, அது பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து. அப்போ நம்ம தேவை ஏற்றல கர்த்தர் சொல். யார் இந்த பொண்ணு, எங்கேருந்து வந்துச்சு? அப்போ விசாரிச்சோன்னா வேலைக்காரன் சொல்கிறாரு, ஐயா இந்த அம்மா இப்படி தூரதேசம் வைக்கப்பட்ட அந்த வேலைக்கார பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. மோவாப் தேசம் வந்த பெண் பிள்ளைப்பா. அப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ நான் விசாரிச்சு வச்சாலே எனக்கு சொன்னது இந்த அம்மா போடுறது. அடுத்த வருஷம் பிறகு அரிக்கடலிலிருந்து சிறிதரை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவளை இடத்தில் கேட்டுக்கொண்டால், காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றார். இந்த 7ஆம் வசனத்தில் போவாசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு வசனத்தில் ரூத்தை கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் இத்தனை வருஷம் வர்றீங்க, வசனத்தை கேட்குறீங்க, ஒரே வசனம். இந்த சாட்சியை கேட்ட உடனே ஏன்டா வேறு வயலுக்கு போகல, காலையிலேருந்து எங்கே செய்கிறாள், இங்கே தான் இருக்கிறான், இப்போ தான் குடிசைக்கு வந்தாள். ஒரு வசனத்தில் போவாஸ் என்ன இருந்துச்சு, நான் கேட்டது சரி, விசாரிச்சது சரி, நம்ம சரியான ஆள் தான். அதனால தான் அடுத்த வசனத்தை அவர் சொல்றாரு. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவாங்களே யாரும். ஏமா இங்கே வந்து பொறுக்கிற, உனக்கு ஒரு வேலை இல்லையா? ஐயா ஆண்டருக்கு நம்மளை பிடிக்கணும், ஆண்டருக்கு நம்மளை. ஆமாம், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம போவாசம் சொல்கிறாரு உங்களோட இருப்பாரான்னு சொன்னால் அவங்க சொல்ல உண்மை ஆசிரியப்பாராக. அப்படி போல் கர்த்தருக்கும் நம்மளை பிடிக்கணும் இல்லையா? உங்களை உங்களோட நடவடிக்கை கர்த்தர் ஸ்தோத்திரம். புதன்கிழமை ஒரு சபை, வியாழக்கிழமை சபை, வெள்ளிக்கிழமை சபை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து சரிடுமா? இந்த வாசனத்தை வாசிச்சோன்னு ஓ சொல்கிறாரு, மகளே சாட்சி என்னது பெருசாக இதுவரை ஒன்று சும்மா அந்த வயலில் அவங்க சிந்தி போகிறது தான் இந்த அம்மா பொறுக்கிட்டு இருந்துச்சு. அது சாதாரண காரியம் இல்லைங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கீழே குனிந்து அந்த கதிர்களை பொறுக்கிறது சாரா. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ உங்களை உட்காந்து எலும்ப சொன்னாலே நீங்கள் 4 காலில் எலும்புறீங்க. சோத்திரமுன்னா இல்லை எலும்பில் நினைச்சிறீங்க, 4 காலில் எலும்புறீங்க. அந்த அம்மா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கதிர்களை பொறுக்கிட்டே போயிருக்குது. தண்ணியிலையும் வயல் மற்ற இடங்களையும்
போயிட்டு போயிருக்குது. அதான் பணிவு, அதான் தாழ்மை. சலிச்சு போகல, கவலைப்பட இல்லை, வேறொரு வயலுக்கு ஓட இல்லை. இதை கேட்டவுடனே அங்கே தாங்க ஆண்டு ஆசிரிக்கிறது. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்த, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே உன் ஊழியக்கார் பெண்களோட கூடவே இரு. அல்லேலூயா. அதாவது அவர் நம்முடைய இராதபடினாலே அவர் போய்விட்டான்னு வேதம் சொல்லுது. அவர்கள் நம்முடைய இருந்தால் நம்மோட கூட இருந்திருப்பாங்க. அவர் நம்முடைய அல்ல, திருவனசுக்கு கீழ்படியாதனால அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, போக சொல்கிறாரு. இப்போ வர்றாரு, ஒரு அதிகாரி வர்றாரு, ஒரு பெரிய பணக்காரர் வர்றாரு. வந்து நீ யார், எங்கேருந்து வந்த, எப்படி வந்த, ஏன் இங்கே வந்து பொறுக்கணும், என்ன செஞ்சு, அப்படி இருக்கு இல்லையே. மகளே, நீ வேற எங்கேயும் போவானா, என் ஆண்டு நம்மளை பார்த்து அப்படி சொல்லணுமா, அந்த இடத்த நம்ம இருக்கணுமா, அந்த சாட்சி இருக்கணும். நீ ஏன் வந்தேன்னு கேட்கக்கூடாது, நீ போகாத இங்கே இருன்னு சொல்லணும். அதான் சாட்சி. அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் தான். அதுக்கு அந்த சாட்சிக்கு அடையாளம் என்னது? போயிட்டு வா. ஒரு நாள் போனாங்களாம், பிடிக்கல, அப்புறம் வந்துட்டாங்க. போனோம் பாஸ்டர், நானும் எங்கள் அம்மாலாம் போயிட்டு வந்துட்டோம். அன்னையே போச்சு, நீ பின் மாட்டேன், அன்னையே போயிட்ட. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். புரியுதா? ஏதாவது புரியலையா? புரியுதமா இருக்கீங்களா? புரியாமல் இருக்கீங்களாம்மா? புரியுதா? அப்போ என்ன செய்யணும்? உங்களை வைத்த இடத்துல உண்மையாக இருக்கணும், சத்தியத்துக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் நடந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது கவனிங்க. நீங்கள் நடந்து கொள்ளுகிற சும்மா வந்து தோத்திரம் நான் என்ன நினைக்கிறேன், தோத்திரம் 1000 தோத்திரம் படம் அதெல்லாம் தூக்கி வீசுங்க. சும்மா 1000 தோத்திரம் 2000 தோத்திரம் புஸ்தகம் தோத்திரம் படம் வந்துடும். இல்லை, உன் நடக்கைகளை பார்க்குறார், கவனிக்கிறார், அதை பார்த்து ஆசிரியக்கிறாரு. இந்த அம்மா எத்தனை தோத்திரம் போட்டாங்க சொல்லுங்க. அதுக்கு பிற்படத்தான் நம்ம காலில் விழுறாங்க. உன் நடக்கையில் பார்த்தா தேவன் ஆசிரியப்பார், உன் செய்தியில் பார்த்து ஆண்டு ஆசிரியப்பார். இந்த சாட்சியை கேட்டோம்னு சொல்கிறாரு, நீ அங்கே தான் இருக்கணும், நீங்கள் தான், வேற எங்கேயும் போகக்கூடாது, வேற எங்கே என்ன செய்யக்கூடாது. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக்கொள்ள வேறு வயலுக்கு போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே இரு, இங்கேயே என் ஊழியக்கார் பெண்களோட இரு. கத்து சோதரம். நல்ல சாட்சி இல்லையா? மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 8ஆம் வசனம். மனுஷனே, 8ஆம் வசனம். அம்மா 1079ஆம் பக்கம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை எல்லாம் அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் நுடத்தில். பார்த்தீங்களா? அந்த தாழ்மையை பார்த்தார், அந்த கீழ்ப்படுதலை பார்த்தார். இப்போ வாசிக்கும். மனுஷனே, நீ வாசிக்கணுமா? நீ வாசிக்கணுமா? எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ இப்படி மௌனம் வந்த அப்படி வாசி. மனுஷனே, பாருங்க, நீ எங்கேயும் போகாத, இந்த வயல்ல இரு, இந்த வேலைக்கார பெண்களோட இரு. என்ன ஆச்சரியம், ஒரு புறஜாதி ஸ்திரீ அந்நிய தேசம் வந்துட்டா. எல்லாம் அதான், இதான் தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம். இதாங்க தேவனுடைய தீர்மானம். பாருங்க எப்படின்னு ஆச்சரியம் நடத்துவார். நீ கவலையே படாத, கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுஷனை நம்பாத, தேவன் சரியான படி நடத்துவார். நீ எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. திரும்ப வாசி மந்தவசந்த. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. அவ்வளவுதான் சொன்ன அம்மா என்ன சொல்றா, என்ன செஞ்சா? வாசிங்க, ரூத்துக்குவாங்க. அப்பொழுது அவள் இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக்கொள்ள வேறு வழியில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்ணோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து
அம்மா இங்கே இருமா, சாப்பிடு, தண்ணி என்ன கொடுக்க சொல்கிறேன், எல்லாம் உனக்கு செய்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சு? அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உம்முடைய கண்ணிலே தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த வசனம் திரும்ப வாசி பார்ப்போம். நம்ம இப்போ கடைசியாக வாசி வசனத்தை திரும்ப வாசி பார்ப்போம். மீகா வாசி பார்ப்போம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உனக்கு கேட்கிறார். என்ன ஆச்சரியமா இருக்கு. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே நம்முடைய கண்களை தயை கிடைத்தது என்றார். என்னையா ஆச்சரியம், நீங்கள் என்னத்தினால எனக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க? எப்படி, நான் ஒரு புறஜாதிய ஸ்திரீ ஆச்சே, தரையிலே விழுந்து பணிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதானே ஆண்டவர் விரும்புகிறார். தன்னைத்தானே தாழ்த்திறன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறேம்மா, என்ன இதை யார் நினச்சிக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு இல்லை, நீ நினச்சிட்டீங்க தெரியாது, நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீ யாரு? ஆஹா, அருமையான சாட்சிங்க. அப்பொழுது போஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு உன் மாமியாருக்காக நீ செய்தும், உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்துக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்படுது. அல்லேலூயா. இங்கே தான் ஒரு பாக தப்பு செஞ்சிட்டா. அந்த அம்மா கூட வந்திருந்தா, போஸ் வீட்டில் எத்தனை மாப்பிள்ளை இருக்காங்க, போட்டி போட்டாங்களே அந்த அம்மா கல்யாணம் பிடிக்கிறதுக்கு. தப்பு செஞ்சிட்டாலே, நான் போகிறேன்னு முத்தமிட்டு போயிட்டாலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரதிஷ்டையை உடைச்சிட்டு போயிட்டாலே, நீ பின்மாற்றமாக போனேனா, ஆண்டு விட்டு போனேனா, அதோ கை தான். இங்கே பாரு, இந்த பொண்ணு எவ்வளோ எல்லாத்தையும் விட்டு வந்து இப்போ எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்கள். எல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இதான் இங்கே ஒரு வாழ்க்கை ரூத்துக்கு இருக்க வித்தியாசம். திடீர்னு ஒரு முடிவுக்கு வராதிங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களை அழைத்தது உனக்கு உண்மையாக இருங்க, வச்ச இடத்துல உண்மையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இல்லாட்டா இன்னைக்கு இந்த ஒரு வாழ்க்கும் இதே ஆசீர்வாதம் வந்திருக்கும். கீழ்படியாதபடினாலே அவட பேரே போச்சு, அதோட போச்சு. என்ன ஆச்சரியம். உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருடைய சிறையில் அடைக்கலமே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. அப்போ தன்னைத்தானே தாழ்த்தனை உயர்த்தப்படும். அப்போ நம்ம தேவனுக்குமா பணிந்து குனிந்து ஆண்டரை மையப்படுத்தினோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உயர்த்தம். ஆனால் அந்த அம்மா ரூத்து நினைக்கையில இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வருவோமா, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு சொல்லி அந்த அம்மா நினைக்கையில். அதான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீங்கள் வேண்டியவர்களுக்கும் என்னது வேண்டிய நீங்கள் தேவை என்னது வேண்டிய விரும்புவதாக ஒரு தேவை என்னது உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த அம்மா நினைக்கவே இல்லை, இப்படியெல்லாம் நடக்குமா, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குமா, நினைக்கல. ஆனால் தேவன் செய்கிறார். ஏன்னு கேட்டால் உன்னுடைய தாழ்மை, உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய உண்மை. ஐயா காலை முதல் இங்கே தான் ஐயா இருக்கிறா. ஏன்னா ஆண்டு கொண்டு வந்து ஒரு இடத்த விட்டுட்டாரு. சரி, நல்லதோ கெட்டதோ இங்கே இருப்போம், கதில் கிடைக்குதோ கிடைக்கலோ இங்கே இருப்போம். அந்த உண்மை வச்ச இடத்துல, அதாவது சேவம் எழுதி வித்து சேவம் பண்ணுகிறவன் சேவம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி தன்னுடைய அலுவலுக்கு அடுத்த காரியங்களில் சிக்கி கொள்ள மாட்டான். நம்ம என்ன செஞ்சோம், இப்போ அரை மணி நேரம் ஒரு 2-3 மணி நேரம் செஞ்சுட்டு ஐயா கோச்சுக்கலாங்க, இங்கே அவ்வளோ தூரம் எல்லாம் இல்லை, நான் பக்கத்து வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போவாங்க. ஆனந்தமாக அப்படி இல்லை. இது பிற்பட தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. சொல்கிறார், போயிட்டு அவங்க வயலில் அறுக்கிறவங்கலாம் கொஞ்சம் தயவு செய்து, கொஞ்சம் செதற விடுங்க, கொஞ்சம் அதிகமாக, இந்த அம்மா பொறி கொள்ளட்டும். பாருங்கள், 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 75 நாள்
உண்மையை பார்த்து ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. உண்மையை பார்த்து தேவன் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். நாமளும் உண்மையா இருந்தால் உயரத்துக்கு வரலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன், முடிச்சிடலாமா? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர். கர்த்தரும் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. இந்த அம்மாவோடு என்ன பார்த்து விழுந்து, ஐயா இதெல்லாம் இப்படி நடந்துச்சு, என்ன காரணம், எனக்கு இப்படிலாம் செய்கிறீங்களே பாருங்க. அந்த ஒருவருக்கொரு அவங்க எவ்வளவு தூரம் தங்களை தாழ்த்தி போகிறாங்க பாருங்கள். போஸ் வந்து இப்படிலாம் போய் கேட்கணும் அவசியம். அவன் பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து இப்படிலாம் ஒரு அந்நிய ஸ்திரீகிட்ட வந்து இப்படிலாம் பேசுவது அவசியம் இல்லை. ஆனால் போஸுக்கு நியமிக்கப்பட்டது இந்த அம்மா தான் கற்று, அது தேவனுடைய சித்தம். அதனால இந்த வயலில் வந்து அவள் காலையில் வரையும் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறா. இந்த தாழ்மை, இந்த கீழ்ப்படுதல். ரெண்டாவது மாமிக்கு செய்தது அந்த தொண்டுகள்லாம் கேள்விப்பட்டார், விசாரித்தார். ஆகவே தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுப்பார். சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம வைத்த இடத்துல தேவன் கொடுத்ததில் உண்மையாக இருந்து பாருங்க, உயர்வு உங்களை தேடி வரும். அல்லேலூயா. இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம கஷ்டப்பட வேண்டிய சொல்லணும். சங்கீத புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிப்போம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். வாசிங்க. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமாய் இருக்கிறேன். என் தேவனை தாமதியாதேயும். அருமையான வசனம் இல்லையா? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளோட சிறுமையும் எளிமையும் பார்த்து கர்த்தர் நினைச்சார், சார் நீ வந்துட்டு தானே, உங்கள் அம்மா அப்பா ஊர் எல்லாம் விட்டு வந்துட்டு தானே, நான் உன்னை விட மாட்டேன். உன்னுடைய எளிமையை தனத்தை பார்த்தேன், உன்னுடைய சிறுமையை பார்த்தேன். என்ன சொன்னேன்? உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீர்மணிக்கிறது தான் நான் மறிப்பேன். உண்மை விட்டு பிரிக்கிற அந்த காரியத்தை என்னோட பேச வேண்டாம். அப்போ நம்முடைய அறிக்கையை ஆண்டவர் கவனிக்கிறார். இது எங்கே தொடங்குனுச்சு பாருங்கள், அங்கே தொடங்குனுச்சு. எங்கே தொடங்குனுச்சு? அங்கே உபதேசம் தொடங்குனுச்சு. உண்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. உன்னுடைய தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர்கிட்ட தான் நான் இருப்பேன். பிரிஞ்சு போகிற காற்று பேச அங்கே தான் ஆண்டவர் தீர்மானித்தார். இந்த வசனம் அப்படி தானே சொல்லுது. வாசிங்கம்மா திரும்பவும். சங்கீதம் 40. நான் சிறுமையும் எளிமையுமானவன், நினைவா இருக்கிறார். கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமா இருக்கிறீர். என் தேவனே தாமதியாயும். அல்லேலூயா. தாமதியாயும். கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் மறக்கிறதுக்கு இல்லை. நீ செய்கிற பேசுகிற ஒவ்வொரு காரியம் ஆண்டவர் மறக்கிறவல்ல. அன்னைக்கு அந்த அம்மா சொன்னதை ஆண்டவர் மனதில் வச்சுட்டார். ஆஹா, இவ்வளவு தீர்மானம் பண்ணாலும் நம்ம சும்மா விடலாமா? அப்போ நீங்கள் சபைக்கு வந்தால் மாத்திரம் போதாது. உங்களுடைய தீர்மானம் என்ன, உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய சிந்தனை என்ன, கர்த்தர் அதுக்கேற்ற பிரதிபலனை கொடுப்பார். அல்லேலூயா. உடனே தெரியாது. இங்கே வந்து இருந்து கஷ்டப்பட்டு வயலுக்கு போய் எல்லாம் வேலை செஞ்சு கர்த்தர் செய்யாத ஊர் தெரியாத எல்லாம் பாடெல்லாம் பட்டு இதை கொஞ்ச நாள் அனுபவிக்க தான் வேணும். பிரதிபலன் தானாக தேடி வரும். மலை உன்னை நீ தாழ்த்தினா பிரதிபலன் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. போய் நம்ம போய் கேட்க தேவையில்லை. ஆகவே ஒருவேளை மாமியார் மறந்துட்டாங்களே, கவலைப்படாத. சபை ஒன்று மறந்துடுச்சே. மாமியார் யாரையும் சொல்கிறேன், கர்த்தர் மாம்சப்படி மாமியாரில் சபையை சொல்கிறேன். ஒருவேளை பாஸ்டரை மறந்துடுவார். என்ன மறந்துட்டீங்களா பாஸ்டர், ஜபிக்கவே இல்லையே. ஆனால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அங்கே தான் உண்மையாக இருக்கணும். நீ பாஸ்டர் மேலே கோவிச்சுக்கிட்டு சபைக்கு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த அம்மா எங்கே இருக்காங்க? அந்த காலத்துலேருந்து ஆச்சரியமான ஒளியிலிருந்து அழைத்த தேவனிடத்தில் இருக்கிறாங்க. இப்போ தேவன் சபையில் கொண்டு வச்சிருக்கிறார்.
கோச்சிக்கிட்டு நம்ம போகல, என்னை மறந்துட்டாங்களே, எல்லாம் விட்டுட்டாங்களே, கைவிட்டாங்களே, இல்லை. சபை கைவிட்டாலும் சரி, உன் மாமியார் கைவிட்டாலும் சரி, உறவுகள் கைவிட்டாலும் சரி, கர்த்தர் உண்மையில் நினைவாக இருக்கிறார். ஏன்னு கேட்டால் நீ செய்த அறிக்கையை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்ன வார்த்தையை பார்த்தார். ஆக உண்மையான அறிக்கையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆகவே பிரியமானது, நம்ம என்னத்தை இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது, பிரயோஜனமான காரியங்கள். ஆகவே ஒரு ஒரு ஊழியக்காரனோட ஒரு விசுவாசிகள் எப்படி இருக்கணும், ஒரு விசுவாசி சபையில் எப்படி இருக்கணும், ஊழியக்காரனோட விசுவாசி எப்படி இருக்கணும், கர்த்தருமே கர்த்தர் உங்களோடு இருப்பராக, என்ன சொல்கிறாங்க, ஆசீர்வதிப்பாராக. அந்த ஐக்கியம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஊழியக்காரனுக்காண்டி ஜெபம் பண்ணணும். எங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டால், ஏன் காலையிலேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு தம்பி நேரத்தில் வந்துட்டார், உங்களோ எப்படியாலும் உங்களையும் கர்த்தரை உண்ணாக்குறது தான் எங்களோட வேலை. கர்த்தரை பெற்றுக்கொண்டு போகணும். நீங்கள் சரி, விசுவாசி என்ன செய்யணும்? அடுத்த கட்டம், காலை முதல் இங்கே தான் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சாட்சி? விடுங்க பாஸ், நாங்கள் போகணும். எல்லாம் சரிதான், பிரசவம் நல்லா தான் இருக்குது, இப்போ விடுங்க எங்களை, நாங்கள் போகணும். படிமா போவாஸ், படிமா, நல்லா படி. சோத்திரம், எல்லாம் சோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த காலையில் எங்களோடு பேசினவரே உமக்கு நன்றி. நாங்கள் இருக்கிற இடத்தை புரிந்துகொள்ள அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்கான சோத்திரம். நாங்கள் ஒரு நாள் சொன்ன வார்த்தை நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே ஒழிய வேறொன்றும் பிரிக்க முடியாது. நீர் மறிக்கிறத நானும் மறிப்பேன், பிரிந்து போவதை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம். அந்த அறிக்கையை பார்த்த தேவன் அவளுக்கு உன்னதமான இடத்தை கொடுத்தீர், மேன்மையான இடத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. போவாசோட பேசின அவ்வளோ பெரிய பணக்காரன் கர்த்தாவே, அந்த ஏழை சகோதரி, ஒரு புறஜாதி சகோதரியை கூப்பிட்டு, மகளே கர்த்தர் சொன்னி வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரண்டு சொல்லி அந்த மகளை ஆசீர்வதித்தார் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களுடைய சாட்சி நாங்கள் உண்மையாக இருக்கணையா. காலை முதல் இந்த அம்மா இங்கே தான் இருக்கிற கதை, எங்கேயும் போகவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கள் அழைத்த இடத்துல நாங்கள் உண்மையாக இருந்தால் நிச்சயம் ஆசீர்வாதம் எங்களை, நாங்கள் ஆசீர்வாதம் தேடி போகக்கூடாது ஆண்டவரே. ஆசீர்வாதம் எங்களை தேடி வரும். இந்த ரூத்தை தேடி எல்லா ஆசீர்வாதம் வந்ததே ஐயா, எல்லா ஆசீர்வாதம் வந்ததே. போஸ் போய் சொல்கிறாரு, எங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் அறுக்கிற இதில் கொஞ்சம் சிதற விடுங்க. இந்த அம்மா ரொம்பறாங்க, அவங்க பொறுக்கணும், அவங்களுக்கான எல்லாரும் சிதற விடுங்க. தண்ணி கொடுங்க, வந்தால் சாப்பாடு கொடுங்க. கர்த்தர் என்ன ஆசீர்வாதம். கர்த்தர் சோதரம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காண்டி கைகளை கொடுத்து மையப்படுத்துவோம். நன்றி அப்பா. எங்களை விடவா நேசிக்கிறவரே, எங்களை கைவிடல். ஒருவேளை எங்கள் உறவுகள் மறக்கலாம், உற்றார் மறக்கலாம், எங்கள் தேசம் எங்களை மறக்கலாம், ஆனால் எங்களை அழைத்த தேவன் உண்மையிலவர். எங்களை அழைத்த தேவன் உண்மையிலவர். நீ சரியான பாதையில் நடத்துகிறீர், சரியான இடத்துக்கு எங்களை கொண்டு போகிறீர் ஆண்டவரே. ஆசீர்வாதமான இடத்துக்கு எங்களை கொண்டு போகிற ஆண்டவரே. உன்னதமான தேவனே உமக்கு நன்றி. உம்மோடு கூட இருக்கும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்கான சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். மாலை ஆராதனை, மாலை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சோத்திரம் பண்ணுவோம்.
கொடுத்து ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. என் தேவனே கர்த்தர் நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே நீங்க எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு இன்னது தேவை என்று என் தேவனே கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீரப்பா. ஏற்ற நேரத்தில் கூட ஆண்டவரே ஏற்ற வேலை எல்லா காரியங்களை வாய்க்க செய்ய நீங்க வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நினைத்திருக்கிறீரப்பா. என் தேவனே என்னுடைய கண்களை தேவனாய் கர்த்தர் எங்களை கண்டிருக்கிறீரே, அதற்காக கொடான நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. கேட்கப்படும் செவிகள் மந்தமாகவில்லை, கொடுக்கவுடைய கரங்கள் குறுகி போகவில்லை என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே என் தேவனாய் கர்த்தர் நீங்க எல்லாரும் கருத ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனுஷர் பார்க்கிற விதமாய் அல்ல ஆண்டவரே, எங்க இருதயங்களை பார்க்கிற தேவன், எங்க இருதயத்தில் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. எல்லாமே வெளியரங்கமாயும் நிர்வாணமாய் காணப்படுவதை வாசிக்கிறவே தகப்பனே. அப்படியே என் தேவனாய் கர்த்தர் எங்களை ஏறெடுத்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் போல உம்முடைய விருப்பம் போல என் தேவனே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஏறெடுத்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளை கூட ஆண்டவரே வராமல் தடைப்பட்டு போயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனாய் கர்த்தர் ஒரு விஷயம் வல்லமையா நீங்க இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் என் தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அருமையா என் தேவனாய் கர்த்தர் கொடுத்த தாசனுக்காய் நன்றி அப்பா. நீ கொடுத்த தகப்பனாருக்காய் கொடான நன்றிகளை செலுத்துகிறோம். என் தேவனே நாங்கள் இரட்டிப்பான கணத்தை கொடுக்க இந்த காலையில் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்படியா என் தேவனாய் கர்த்தர் நாங்கள் எங்க தாசனாக என் தேவனே இரட்டிப்பான கணத்தை கொடுக்க எங்களை எடுத்து பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் அவர்களை விசாரிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறாரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த அந்த தாசனுக்காய் நன்றி அப்பா. இன்னும் அநேக காரியங்களை எடுத்து நீங்க பயன்படுத்த போகிறீரே, நன்றி என் தேவன். நீர் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கால வேளை கூட அப்பா உமக்கு உண்மையாய் உத்தமாய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கூட வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும்படி நிரப்படி சொன்னது போல என் தேவனாய் கர்த்தர் நீங்க இடங்கொள்ளாமல் போகும்படி நிரப்ப வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. கையின் பிரயாசங்கள் யாவையும் ஆசீர்வதிங்கப்பா. கைதி செய்த எல்லா வேலையும் கூட என் தேவனாய் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டிடும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாலை ஆர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. மாலை ஊழியர்கள் யாவையும் கடவுள் கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கூட என் தேவனாய் கர்த்தர் இந்த நாட்களை ரட்சிப்புல கொண்டு வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இப்படி கரை சாங்கட்டும் அப்பா. நீங்க ஏறெடுத்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ வேலையில் ஏந்துவீர் ஆண்டவரே, எங்களை சுமப்பீர் ஆண்டவரே, எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. மீதியான யாவையும் திருக்கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. நல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.